கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 102 அதிகாரம் 13 தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, இன்றைக்கு தேவன் நமக்காக எழுந்தருளுகிறாராம். நமக்கு இறங்கும்படி அவர் எழுந்தருளி நமக்கு தயை செய்யும் காலம் குறித்த நேரமும் வந்தபடியினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அது எல்லாம் நிறைவேறுகிற காலத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே வார்த்தையை நான் டிபிடி டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறது மிக ஒரு அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜியோன். நவ் இஸ் த டைம், Lord, for your compassion and mercy to be poured out. The appointed time has come for your prophetic promises to be fulfilled. அவருடைய எல்லா prophetic promises-உம் இந்த நாட்கள்ல நிறைவேறுகிற நாட்களுக்குள்ள அவர் நமக்காக எழுந்தருளி அந்த ப்ராமிசஸ் எல்லாவற்றையும் நிறைவேறுகிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். அப்போ இதை நம்ம விசுவாசிப்போம்னா எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ மாதங்களாய் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்காக எழுந்தருளி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதே போல வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகமம் 3 அதிகாரம் 7, 8 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இறுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இதே போலத்தான் இந்த வார்த்தையும் கூட, இது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போது தேவன் மோசேயினிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஒருவேளை இது அங்க 400 வருஷம் அங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தா கூட இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுதலை தான் நம்ம பார்க்கிறோம். அது ஆதியாகமம் 15 அதிகாரம் 13, 14 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் முன்பே தேவன் கொடுத்த வார்த்தை இதுதான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டா, அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலின் நாட்கள் வரும்போது அங்கே கர்த்தர் இறங்கி அங்கே இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படியாக மோசேயை தெரிந்து கொண்டு அங்கே அனுப்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்களையும் விடுவித்து அங்கே கானான் தேசத்துக்கு அவர்கள் போய் சேருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் இறங்குகிற காலமாய் இருக்கிறதை தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஒருவேளை நீங்க இதை விசுவாசிங்க, ஆழமாய் எனக்காக இறங்கி தேவன் தயை செய்யும் காலம் குறித்த நேரம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி நீங்க அதை விசுவாசித்து உங்க வாயினால் அதை அறிக்கையிடும் பொழுது நிச்சயம் அந்த என்னென்ன வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாம் தாமதமில்லாமல் நிறைவேறுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஒருவேளை ஏன் நமக்கு காத்திருக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம்னா, அந்த காத்திருக்குதலின் காலமும் நமக்கு சந்தோஷமும் இனிமையுமாய் இருக்கும். ஒருவேளை காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் தருகிறது எல்லாமே அது எப்படி இருக்கும்னா மிகவும் சிறப்பா இருக்கும். அன்னாள் காத்திருந்தாள், சாம்வேலை பெற்றது போல. அங்கே ஆபிரகாம் காத்திருந்து ஈசாக்கு நகைப்பாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில சிறந்ததை தேவன் தரும்படியாய் காத்திருக்கிறீர்கள். அந்த காத்திருக்குதலுக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு
இடைப்பட்ட வார்த்தையின்படி தேவரீர் எழுந்தருளி சியோனாகி எங்களுக்கு நீர் இறங்குகிற நாட்களுக்குள்ள நாங்க வந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்திருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறதற்கு நீர் வல்லமையுள்ளவர். எங்களுக்காக நீர் எழுந்தருளி இருக்கிறபடியினால் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல எங்களுக்கு பூரணமாய் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.